ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டியில் புதிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவசரமா வந்திருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டு 5 நாள் தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த 5 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 27/2/2026 வந்துருந்துச்சுங்க. 3/3/2026 உள்ள விண்ணப்பிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வாய்ப்பா பார்க்கலாம். ஏன் இவ்வளோ 5 நாளாக குறைச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 5 நாள் தாங்க. சோ நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாதுங்க. சோ நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் யாராவது வந்து பத்தில யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். சோ நீங்க இந்த வீடியோ பார்த்து உடனே விண்ணப்பிச்சிருங்க. நேர்காணல் மட்டும்தான். கல்வி தகுதியா 10ஆம் வகுப்பு கேட்கறாங்க. உங்களுக்கு 15,900 சம்பளம் கொடுக்குறாங்க. சோ இதை வந்து பத்தில மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, அதே மாதிரி நோட்டிபிகேஷன் A to Z வரைக்கும் பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டத்துக்காக வந்திருக்கு. அரியலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா திருமானூர் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பதிவேற எழுத்தாளர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. விண்ணப்ப லாஸ்ட் டேட் 3/3/2026 சொல்லிட்டாங்க. பொருத்தமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் தமிழ்ல எழுதிக்கங்க. அடுத்த ரைட் சைட்ல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. ஸோ ஓட்டிட்டு அடுத்து வந்து பாருங்க, பால் நீங்க ஆனா பெண்ணாங்கிறது கேட்கறாங்க, கொடுத்துங்க. உங்களுடைய அப்பாவோ கணவர் பேரை கேட்கறாங்க, எழுதுருங்க. பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, அதையும் எழுதுருங்க. அடுத்து உங்களுக்கு வயது 1/7/2026 படி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இது 4 மாதம் வருடம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி கேட்கறாங்க பாருங்க. நீங்க இப்ப என்ன படிச்சுக்கிறீங்க? இந்த ஜாபுக்கு 10ஆம் வகுப்பு தான் குவாலிஃபிகேஷன். நீங்க மேக்ஸிமம் படிச்சிருந்தீங்களா, டிகிரி படிச்சிருந்தா கூட எழுதிங்க. ரேஷன் கார்டு நம்பர் கேட்கறாங்க, அது போட்டுங்க. தற்போதைய முகவரி, நிலையான முகவரி கேட்கறாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் தனித்தனியாக இருந்தால் 2 எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி கேட்கறாங்க, அதையும் எழுதிக்கங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி கேட்குறாங்க, அதே எழுதிங்க. சொந்த மாவட்டம் எதுங்கிறது கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு கல்வி சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறீங்களா, எஸ்ன்னு கொடுங்க. அதே மாதிரி டிசி வச்சுக்கிறீங்களா, எஸ்ன்னு கொடுங்க. சாதி சான்றிதழ் ஓகே. ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, இதில் ஏதாவது ஒன்று ஓகே. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, உறுதிமொழி. இந்த உறுதிமொழி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல 4 இடம்ங்கிறது போட்டுங்க. ஸோ போட்டீங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவ்வளோ தாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பத்தோட அனைத்து சான்றிதழும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க நேர்காணலுக்கு வரும்போது தான் இந்த ஒரிஜினல் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வெளியே இருக்கு. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துட்டாங்க பாருங்க. 27/2/2026 முதல் 3/3/2026, அதாவது 5 நாள் தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுங்கிறதுனால டைம் இல்லாதனால ஊதியம் உங்களுக்கு 15,900 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இனச்சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். இதுல பொது பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ல 32, 18ல 34 வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கும், அதே மாதிரி 37 வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன். நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க. நிபந்தனை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி, சாதி சான்றிதழ் ஆகியவற்றை சுய சான்றப்பம், அதாவது செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. வயது, கல்வி தகுதி உள்ள நபர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை வந்து பார்த்தா பரிசீலனைக்கு செய்யப்படும். பரிசீலனை செஞ்சு அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல. நோட்டிஃபிகேஷன் விட்டு நேர்காணலாம் முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே லைக் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.